ஹாய் வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்குறது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பேங்க் சாப்டர் 12 ஃபுல் பார்ட் வீடியோ. போன லெசனில் வந்து நம்ம டைப்ஸ் ஆஃப் பேங்க்ஸ் பார்த்துட்டோம். இப்போ அதோட ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதோட பிரைமரி ஃபங்க்ஷன். பிரைமரி ஃபங்க்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அக்செப்டிங் டெபாசிட்ஸ், கிராண்டிங் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ், கிரியேஷன் ஆஃப் கிரெடிட். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா டெபாசிட்ஸை வாங்கிக்கிறாங்க, அப்புறம் கடன் கொடுக்குறாங்க, அப்புறம் கிரெடிட் உருவாக்குறாங்க அப்படின்றத இந்த பிரைமரி ஃபங்க்ஷனில் 3 இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம அக்செப்டிங் டெபாசிட்ஸ் நம்ம முதல்ல என்ன பார்த்துக்கலாம். அதில் வந்து டிமாண்ட் டெபாசிட்ஸ், டைம் டெபாசிட்ஸ் ரெண்டாக பிடிக்கிறாங்க. டிமாண்ட் டெபாசிட்ஸ் வந்து என்ன எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த டெபாசிட்ஸ் வந்து ஒரு சின்ன குறிப்பிட்ட நாளுக்குள்ளேயே நம்ம இதை வந்து ரீபேபிள் பண்ணிடலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. இதில் வந்து 2 டெபாசிட்ஸ் இருக்குது. அதாவது சேவிங் டெபாசிட்ஸ், கரண்ட் டெபாசிட்ஸ். இந்த 2ஆல் ஆனது தான் இந்த டிமாண்ட் டெபாசிட்ஸ். அப்போ சேவிங் டெபாசிட்னா என்ன? சேவிங் டெபாசிட்ன்றது எல்லாருமே யூஸ் பண்ணுற ஒரு டெபாசிட் தான். இதை வந்து நிறையவே வந்து ஒரு இண்டிவிஜுவல் நேம், அதாவது ஒரு இண்டிவிஜுவல் வந்து இதை மெயின்டைன் பண்ணிட்டு வருவாங்க இந்த டெபாசிட்டை. அப்புறம் இந்த பேங்க் வந்து இந்த சேவிங்ஸ் டெபாசிட்ஸ்க்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படி பார்த்தோம்னா, ஏடிஎம் கார்டு வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அது மூலமாக நம்ம பணத்தை எங்கே வேணால் எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து நம்ம பார்க்குறது செக் புக் வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த சேவிங் டெபாசிட்ஸில் இருக்க அமௌண்ட்டை வந்து இது மூலமாக நம்ம ட்ராயிங்ஸ் பண்ணிக்கலாம், அதாவது வெளியே எடுத்துக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. பியாண்ட் நம்பர் 20 or 60 லீவ்ஸ் செக் புக் இஸ் அவைலபிள் ஃபார் அ ஃபீ. அதாவது செக் புக்கு வந்து ஒரு லிமிட் வச்சுருக்காங்கன்னா, பியாண்ட் நம்பர் 20 இல்லைன்னா 60. 20ன்றது சின்ன அளவில் சேவிங்ஸ், 60ன்றது பெரிய அளவில் சேவிங் வச்சுருக்காங்க. எல்லா பேருக்குமே வந்து செக் புக் வந்து 20 டைம்ஸோ 60 டைம்ஸோ யூஸ் பண்ணுறதுக்கப்புறம் அவங்க திருப்பி செக் புக் யூஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்கு பர்டிகுலர் ஃபீஸ் வந்து வாங்குறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா, இந்த அக்கௌண்ட் வந்து லாங் பீரியடுக்கு, அதாவது இந்த சேவிங்ஸ் டெபாசிட்ஸில் வந்து யாருமே பணம் வந்து போடலை, பணம் எடுக்கலை அப்படின்னு இருந்த பட்சத்தில் வந்து இதை வந்து டாமினன்ட் அக்கௌண்ட் அப்படின்னு இதை வந்து சொல்கிறாங்க. சரி, நம்ம அடுத்து பார்க்குறது கரண்ட் டெபாசிட்ஸ். டிமாண்ட் டெபாசிட்க்கு 2வது டாபிக். இந்த கரண்ட் டெபாசிட்ஸ் வந்து பிஸ்னஸ் இன்ஸ்டிடியூஷனுக்கு தான் சூட்டபிள் ஆகுது அப்படின்றத சொன்னாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹையர் மினிமம் பேலன்ஸ் ஷுட் பி கெப்ட் இன் திஸ் அக்கௌண்ட். ஒரு மினிமம் பேலன்ஸ் வந்து இந்த அக்கௌண்ட்டில் வந்து வச்சுருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. இஃப் இட் நான் பெனியல் இன்ட்ரெஸ்ட் இஸ் சார்ஜ்டு. இன்ட்ரெஸ்ட் வந்து இதுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. நம்ம டெபாசிட்ஸ் பண்ணுறதுக்கு இப்போ இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அவங்க வச்சுருக்க மினிமம் அமௌண்ட்டுக்கு கீழே நம்ம வச்சுருந்தோம்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்காது அப்படின்றத சொல்கிறாங்க. நோ இன்ட்ரெஸ்ட் இஸ் பெய்டு ஃபார் த பேலன்ஸ் இன் திஸ் அக்கௌண்ட்டு. அதாவது நான் சொல்கிற மாதிரி பேலன்ஸ்க்கு இருக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்க மாட்டாங்க. அதாவது டெபாசிட்ஸில் நம்ம வச்சுருக்க அக்கௌண்ட்டில் இருக்க பேலன்ஸ்க்கு வந்து அவங்க வச்சுருக்க மினிமம் அமௌண்ட்டோட கம்மியாக இருந்துச்சுன்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்காது அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த கரண்ட் டெபாசிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நோ லிமிடேஷன் ஆன் டெபாசிட்ஸ் ஆஃப் செக்ஸ் ஆர் வித்ட்ராவல் ஃப்ரம் தி அக்கௌண்ட். அதாவது இந்த அக்கௌண்ட்லேருந்து நம்ம டெபாசிட் போகிறதுக்கு லிமிடேஷன் கிடையாது, செக்கு பண்ணி வித்ட்ராவல் எடுக்கிறதுக்கும் லிமிடேஷன் கிடையாது அப்படின்றது சொல்கிறாங்க. செக்ஸை டெபாசிட்ஸ் பண்ணிக்கலாம், நோ லிமிடேஷன் ஆஃப் செக்ஸ் வித்ட்ராவல் ஃப்ரம் திஸ் அக்கௌண்ட். இல்லைன்னா அங்கேருந்து நம்ம வித்ட்ராவல் பண்ணுறதுக்கு நோ லிமிடேஷன் சொல்கிறாங்க. கிரெடிட் ஒர்த்தினஸ் ஆஃப் கரண்ட் அக்கௌண்ட் பிஸ்னஸ் கஸ்டமர்ஸ் ஆர் ஷேர்ட் அமோங் பேங்க்ஸ். பேங்க்ஸுக்கு நடுவில் இவங்க ஒருத்தவங்களுக்குமே ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்து ஒரு பேங்க் வந்து ஹையராக நெட் பேங்கிங் வசதி எல்லாமே இருக்கும், ஏடிஎம் கூட வச்சுருப்பாங்க. சில பேங்க்கோட ஏடிஎம் சில இடத்துல இருக்காது. அந்த இடத்துல நம்ம இதை வந்து பயன்படுத்திக்கலாம் இல்லையா? அதை வந்து அவங்க இப்படி சொல்கிறாங்க. அவங்க ஒரு இதுக்கு நடுவில் கஸ்டமர்ஸு பேங்க்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் ஒருத்தவங்க வந்து இன்டர் ரிலேட்டடில் இருக்காங்க அப்படின்றதே சொல்கிறாங்க. அடுத்து டைம் டெபாசிட்ஸ். நம்மளுக்கு தேவையானது அந்த கரண்ட் டெபாசிட் என்ன சொல்கிறாங்கன்னா, நோ லிமிடேஷன் ஆன் டெபாசிட் ஆஃப் செக்ஸ் ஆர் வித்ட்ராவல்ஸ் ஃப்ரம் திஸ் அக்கௌண்ட். அவ்வளோதான், அது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் சூட்டபிள் ஃபார் பிஸ்னஸ் இன்ஸ்டிடியூஷன், அதுக்கு மட்டும்தான் அது வந்து யூஸ் ஆகுது அப்படின்றதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து டைம் டெபாசிட்ஸ். இந்த டைம் டெபாசிட்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு நிலையான ஒரு டெபாசிட், அது வந்து மாறாமல் அப்படியே இருக்கும். அப்புறம் ஒரு பீரியடுக்கு அடுத்து திருப்பி வந்து அது ரிக்வயரிங், ஒரு நேரத்துக்கு கழிச்சு அது வந்து தேவை வந்து மாறிட்டு இருக்கும், தேவைப்படும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ்டு டெபாசிட்ஸ், எஃப்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபிக்ஸ்டு டெபாசிட்ஸில் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா, சர்டைன் ரேட் ஆஃப் அமௌண்ட் வந்து நம்ம வந்து டெபாசிட் பண்ணி வைக்கிறோம். அதுக்கு வந்து சம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுப்பாங்க. அது வந்து ஃபிக்ஸ்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான். இந்த எஃப்டிஆர்னு சொல்லுவாங்க, ஃபிக்ஸ்டு டெபாசிட் ரெசிப்ட். இந்த டெபாசிட் பண்ணுறவங்க பேர் டெபாசிட்டார், அவங்களுக்கு வந்து எஃப்டிஆர்ன்றது கொடுப்பாங்க, ஃபிக்ஸ்டு டெபாசிட் ரெசிப்ட், அதுதான் எஃப்டிஆருக்கு பேர். அதை வந்து கொடுத்துருவாங்க. அது மூலமாக வந்து நம்ம ஒரு ஃபிக்ஸ்டு டெபாசிட்டோட பீரியட் வந்து 1 month to 10 years இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
ஒரு மாசம்னா அந்த ஒரு மாசம் ஃபுல்லா அந்த பணத்தை வந்து நம்மளால எடுக்க முடியாது. 10 வருஷம்னா 10 வருஷம் வரையும் அந்த அமௌண்ட் வந்து நம்மளால எடுக்க முடியாது அப்படின்றது தான் இதுக்கான அர்த்தம். அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். A customer can obtain loan by depositing FDR. FDR நம்ம கொடுக்கறது மூலமா நம்ம லோன் கூட வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அசட்டை வந்து வைப்போம் இல்லையா, ஒரு கான்சன்ஸ்க்காக. இப்போ நம்ம சப்போஸ் பிஸ்னஸ் லாஸ் ஆயிடுச்சுன்னா இதை வச்சு சரி கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி அது வைப்பாங்க லோனில். அடகு அப்படின்னு கூட சொல்லலாம். அது வந்து எஃப்டிஆரை கூட வச்சு நம்ம லோன் வாங்கிக்கலாம் பேங்க்ல. அடகு கிடையாது, பேங்க்ல வந்து நம்ம வச்சு வாங்கிக்கலாம் அப்படின்றத சொல்றாங்க. எஃப்டி இஸ் ஆல்சோ கால்டு டேர்ம் டெபாசிட்ஸ். ஃபிக்ஸ்டு டெபாசிட்ஸை டேர்ம் டெபாசிட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளோதான். அதுக்கடுத்து நம்ம பார்க்குறது ரெக்வயரிங் டெபாசிட்ஸ் ஆர்டி. ரெக்வயரிங் டெபாசிட்ஸ்னால் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு பர்டிகுலர் பீரியடுக்குள்ளே வந்து இது ரெக்வயரிங், அதாவது இதோட தேவை வந்து இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. certain sum is deposited into the account every month for 1 year or 5 year. ஒரு மாதத்துக்கும் ஒரு வருஷத்துலேருந்து 5 வருஷமோ இல்லை ஒரு குறிப்பிட்ட பீரியட் ஆஃப் டைம் அக்ரி பண்ணி ஒரு அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணியிருப்பாங்க. அது அளவு இந்த ஆர்டி வந்து இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ரெக்வயரிங் டெபாசிட்ஸ் இருக்கும். இன்ட்ரெஸ்ட் ரேட் இஸ் மோர் தேன் த சேவிங்ஸ் டெபாசிட் அண்ட் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு ஃபிக்ஸ்டு டெபாசிட்ஸ். இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் ஃபிக்ஸ்டு டெபாசிட்ஸுக்கு ஈக்குவலாக இந்த ரெக்வயரிங் டெபாசிட்டில் கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. அதாவது இன்ட்ரெஸ்ட் வந்து அதுக்கு ஈக்குவலாக, ஃபிக்ஸ்டு டெபாசிட்டுக்கு ஈக்குவலாக கிடைக்கும் இன்ட்ரெஸ்ட் மட்டுமே அப்படின்றத சொல்கிறாங்க. இன்ட்ரெஸ்ட் மட்டுமே அது வந்து நம்மளுக்கு அவ்வளோ ஈக்குவலாக கிடைக்குதுன்னா அது வந்து ரொம்பவே நம்மளுக்கு ஒரு ப்ராஃபிட் மாதிரி தான். அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, அட் தி எண்ட் ஆஃப் த பீரியட் த டெபாசிட் அமௌண்ட்ஸ் லாங்கர் வித் இன்ட்ரெஸ்ட் ஆர் ரிட்டர்ன்டு டு த கஸ்டமர்ஸ். இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் அவங்க முதலே போட்டிருக்க அமௌண்ட், அதாவது கேபிட்டல் அப்படின்னு கூட சொல்லலாம், இல்லைன்னா டெபாசிட் அமௌண்ட் சொல்லிக்கலாம். டெபாசிட் அமௌண்ட்டை வந்து நம்ம அதோடய சேர்த்து கொடுத்துட்றாங்க கஸ்டமருக்கு அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ப்ரீ மெச்சூர் க்ளோசிங் இஸ் அலௌடு வித் சார்ஜ் ஆர் டிடக்ஷன். அதாவது ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் இப்போ நம்ம 10 வருஷம் வச்சுருக்கோம்னா 10 வருஷம் வரையும் நம்ம எடுக்க முடியாது. நம்மளுக்கு திடீர்னு தேவை வந்துருச்சு அப்படின்னா நம்ம இப்போ 8 வருஷத்துல எடுக்கிறோம்னா அந்த அடுத்த 2 வருஷத்துல வர இன்ட்ரெஸ்ட்டை அவங்க கொடுக்காமலையோ இல்லை அந்த அதுக்கான அமௌண்ட்டை சார்ஜ் பண்ணிக்கிட்டோ இவங்க வாங்கிக்கலாம். அதாவது சார்ஜ் ஆர் டிடக்ஷன்னா அந்த அமௌண்ட்டை மைனஸ் பண்ணிக்கிறாங்க. சார்ஜ்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போட்டு சேர்த்து மொத்தம் அமௌண்ட்டை நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. மைனர்ஸ் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ கேன் ஓப்பன் திஸ் அக்கௌண்ட்ஸ். 18 இயர்ஸ் கீழே இருக்க மைனரும் ஸ்டூடெண்ட்ஸும் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. லோன் அகைன்ஸ்ட் திஸ் டெபாசிட் இஸ் ஆல்சோ ப்ரொவைடட் பை சம் பேங்க். இதுக்கு வந்து லோன் வந்து யார் கொடுக்குறாங்கன்னா சில பேங்க் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அதுக்கடுத்து நம்ம பார்க்குறது கிராண்டிங் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ். இதில் வந்து அட்வான்சஸ் லோன்ஸ் அப்படி 2 டாபிக்ஸ் இருக்குது. இது வந்து செகண்ட் பிரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் கமர்ஷியல் பேங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன, லெண்டிங் மணி, அதாவது மணி வந்து கொடுக்குறாங்க, அதாவது கடன் கொடுக்குறாங்க. இன் ஆர்டர் டு earn இன்ட்ரெஸ்ட் இன்கம், அதாவது இன்ட்ரெஸ்ட்டை இன்கமாக வாங்குறாங்க, வட்டியை வந்து அவங்க வருமானமாக வாங்குறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம்னா பேங்க்ஸ் ப்ரொவைட் ஸ்பெசிஃபிக் சம் அஸ் லோன்ஸ் விச் ஆர் ரீபேயபிள் அலாங் வித் இன்ட்ரெஸ்ட். பேங்க் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் லோன் வந்து கொடுப்பாங்க, அது வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட்டோட சேர்த்து கட்டுற மாதிரி ஒரு இருக்கும் அப்படின்றத வந்து இந்த இடத்துல சொல்லிடுறாங்க. டிமாண்ட் லோன் ஷுட் பி ரீபெய்டு வென் எவர் டிமாண்டட். டிமாண்ட் லோன்ஸ் வந்து எப்போல்லாம் தேவை இருக்கோ அப்போ வந்து நம்ம வந்து கட்டி முடிச்சிடணும் அப்படின்றதையும் சொல்லி முடிச்சிடுறாங்க. இது வந்து ஒரு ஷார்ட் பீரியடுக்கு தான் இந்த அட்வான்சஸ் லோன்ஸை வந்து கொடுக்குறாங்க, வித்தின் அன் இயர் தான் அப்படின்றது சொல்லிட்டாங்க. சரி, நம்ம இப்போ அட்வான்ஸில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஓவர் டிராஃப்ட்னு இருக்குது. இந்த ஓவர் டிராஃப்ட் என்ன அப்படின்னா, இட் இஸ் அ கிரெடிட் ஃபெசிலிட்டி எக்ஸ்டெண்டட் மோஸ்ட்லி டு கரண்ட் அக்கௌண்ட் ஹோல்டிங் பிஸ்னஸ் கம்யூனிட்டி கஸ்டமர்ஸ். கரண்ட் அக்கௌண்ட்ஸ், அதாவது நம்ம முன்னாடியே பார்த்தோம் கரண்ட் டெபாசிட்ஸ், அந்த அக்கௌண்ட் வச்சிருக்க ஹோல்டர்ஸ் இல்லை அந்த அக்கௌண்ட் வச்சிருக்க பிஸ்னஸ் மேனுக்கு வந்து இந்த ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டியை வந்து பேங்க் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இட் இஸ் அன் அரேஞ்ச்மெண்ட் ரீச்டு பிட்வீன் த பேங்கர் அண்ட் த கிரெடிட் ஒர்த்தி கஸ்டமர்ஸ். பேங்கருக்கும் கிரெடிட், அதாவது கடன் வாங்குற பேங்கர்ஸ்க்கும், அதாவது கஸ்டமர்ஸ்க்கும் இது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க. சச் கஸ்டமர்ஸ் ஆர் அலௌடு டு ஓவர் டியூ வென் தேர் இஸ் நோ பேலன்ஸ் மணி இன் த அக்கௌண்ட். அவங்க வந்து அமௌண்ட்டை வந்து ஓவர் டியூ பண்ணிக்கலாம். வித்துட்ரானா நமக்கு இருக்க அமௌண்ட்டை பண்ணிக்கிறோம், ஓவர் ட்ரானா எக்ஸ்ட்ரா அமௌண்ட், அது வந்து நம்ம அக்கௌண்ட்டில் 0 பேலன்ஸ் இருந்தாலுமே நம்ம அதிலேருந்து மணி எடுத்துக்கலாம் அப்படின்றது ஓவர் டிராஃப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப் டு எ செர்டைன் அமௌண்ட் யூஸ்வலி ஃபார் 3 months பீரியடு. ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து நம்ம ஓவர் ட்ரா பண்ணிக்கலாம். அப்புறம் 3 monthsக்குள்ளே நம்ம கட்டலைன்னா அடுத்து 3வது 4வது மாதத்துலேருந்து நம்ம அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டை சேர்த்து கட்ட வேண்டிய தேவை வந்து வந்துடும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஒன்லி ஆன் வித்ட்ரான் அமௌண்ட் ஆஃப் கிரெடிட் இன்ட்ரெஸ்ட் இஸ் சார்ஜ்டு. அதாவது வித்ட்ரான் பண்ணுற அமௌண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜ் பண்ணப்படுது அப்படின்றத சொல்கிறாங்க. இதில் வந்து மேக்ஸிமம் லிமிட் அப்படின்றது இல்லை.
அது வந்து இதுக்கு நிறைய அமௌண்ட் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்றதையுமே சொல்லிட்டாங்க. இட் இஸ் அன் அன்செக்யூர்டு கிரெடிட். இதுக்கு வந்து எந்த விதமான செக்யூரிட்டி வந்து கிடையாது அப்படின்றதையும் சொல்லி முடிச்சிடுறாங்க. இது வந்து தேவையை பொறுத்து நம்ம இதை ரீபேயபிள் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அடுத்து கேஷ் கிரெடிட். இட் இஸ் செக்யூர்டு கிரெடிட் ஃபெசிலிட்டி கிவன் மோஸ்ட்லி டு பிஸ்னஸ் இன்ஸ்டிடியூஷன். கேஷ் கிரெடிட்ன்றது ஒரு செக்யூர்டான ஒரு, அதாவது ஒரு சேஃப்டியான ஒரு லோன் கிவிங் ப்ராசஸ் தான். இது வந்து பிஸ்னஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு வந்து பேங்க் வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் ஸ்டாக் இன் ஹேண்ட், ரா மெட்டீரியல்ஸ், அதர் டேஞ்சபிள் அசட்ஸ் எக்ஸெட்ரா ஆர் ப்ரொவைடட் அஸ் கொலாட்ரல். கொலாட்ரல் டேமேஜ், அதாவது நம்மளுக்கு வந்து திடீர்னு லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இதை கொலாட்ரலாக வச்சுக்கோங்க, இதை வச்சு ஈடு கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறத வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு என்னென்ன சொல்கிறாங்க, ஸ்டாக் இன் ஹேண்ட், ரா மெட்டீரியல்ஸ், அதர் டேஞ்சபிள் அசட்ஸ் எல்லாத்தையுமே வந்து வச்சுக்கிட்டு லோன் தராங்க இந்த கேஷ் கிரெடிட்டில் அப்படின்றத சொல்கிறாங்க. A certain sum is allowed as a credit for a short period. ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க. எதுக்கு அப்படின்னா ஒரு கிரெடிட் மாதிரி, ஒரு கடன் மாதிரி கொடுக்குறாங்க ஒரு சின்ன பீரியடுக்கு அப்படின்றத சொல்லி முடிச்சிடுறாங்க. அதுக்கடுத்து டிஸ்கவுண்டிங் ஆஃப் பில்ஸை டிஸ்கவுண்டிங் பண்ணுறது. பிஸ்னஸ் கஸ்டமர்ஸ் அப்ரோச் பேங்க்ஸ் டு டிஸ்கவுண்ட் த கமர்ஷியல் பில்ஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து ப்ரொவைட் மணி. அதாவது அவங்களுக்கு ஏற்கனவே வந்து பில்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும், அதில் வந்து கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்கில் வந்து நிறைய கஸ்டமர்ஸ், அதாவது பேங்க் கார்டு ஹோட்டல்ஸ் எல்லாருமே வந்து அதோட கஸ்டமர்ஸ் தான், அவங்க வந்து போய் கேட்குறாங்க. அது வந்து இவங்க வந்து கொடுக்குறாங்க அப்படின்றதையும் சொல்கிறாங்க. இட் இஸ் ஷார்ட் டேர்ம் கிரெடிட் இன்ஸ்ட்ருமெண்ட். இது வந்து ஒரு சின்ன பீரியடுக்கு தான், ஷார்ட் பீரியடுக்கு மட்டும்தான் இந்த கிரெடிட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அதுக்கடுத்து நம்ம பார்க்குறது லோன்ஸில் வந்து ஹவுசிங் லோன்ஸ்ன்றால என்ன அப்படின்னா ஒரு ஷார்ட் டேர்ம் இல்லைனா ஒரு மீடியம் டேர்ம் லோன் வந்து கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. இதுக்கு வந்து கொலாட்டெல்லாம் நிறையா அசட்டை வாங்கி வச்சுக்கிட்டு மணி கொடுக்கலாம், இல்லைனா அசட் வாங்காமலே கொடுக்கலாம் ஆஸ் அ பர்சனல் இன்ட்ரெஸ்ட். அதுக்கடுத்து ஹவுசிங் லோன் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம வீடு கட்ட போகிறோம், வீட்டுக்கு தேவையான ஒரு அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அமௌண்ட்டை வந்து நம்ம வாங்கிக்கலாம் இந்த லோனு. இதை வந்து இஎம்ஐ தான் நம்ம இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கன்சிஸ்ட் ஆகிருக்கும், அதை நம்ம வந்து கட்டிகிட்டே வரலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம அடுத்து பார்க்குறது கன்சியூமர் லோன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ரெஃப்ரிஜரேட்டர், ஏர் கண்டிஷனர், லேப்டாப், வாஷிங் மிஷின், டெலிவிஷன் எக்ஸெட்ரா ஆர் பர்ச்சேஸ்டு பை கஸ்டமர்ஸ் வித் த கன்சியூமர் லோன்ஸ் ஃப்ரம் பேங்க். இந்த மெஷின் ஐட்டம்ஸ், மிஷினரிஸ் எல்லாத்துக்குமே வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்துக்குமே வந்து லோன்ஸ் கொடுக்குறாங்க. அது வந்து கன்சியூமர் லோன்ஸ். அதுக்கு வந்து நம்ம லோன் போட்டு அதை நம்ம வாங்கி வீட்டில் வச்சுட்டு நம்ம வந்து மாதம் இஎம்ஐ கட்டிக்கலாம் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அதுக்கடுத்து நம்ம பார்க்குறது வெஹிக்கல்ஸ் லோன்ஸ்னால் அதுலேயே உங்களுக்கு ஆன்சர் இருக்குது. வெஹிக்கல்ஸ், பஸ்ஸு, 2 வீலர்ஸ், 4 வீலர்ஸ் எல்லாருக்குமே வந்து இந்த லோன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுவும் அதே மாதிரி நம்ம இஎம்ஐ கட்டலாம், இல்லைனா குறிப்பிட்ட அமௌண்ட்குள்ளே நம்ம இந்த லோனை வந்து கட்டி முடிக்கிறதுக்கான பீரியட் வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கடுத்து எஜுகேஷனல் லோன். இந்த எஜுகேஷனல் லோன் வந்து நிறையவே பேங்க்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒன்லி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ், இல்லைன்னா அன்டிகிரி பேச்சுலர்ஸ்க்கு வந்து இதை வந்து கொடுக்குறாங்க. அதாவது படிக்கிறதுக்கு வந்து இந்த லோன் வந்து கொடுக்குறாங்க. இந்த லோனை வந்து நம்ம எப்போ ரீபே பண்ணணும் அப்படின்னா, நம்ம படித்து வேலைக்கு போய் மாதம் சம்பளம் வந்த பிறகு இந்த லோனை வந்து கட்டினாலே போதும். இதுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, இதுக்கு எத்தனை வருஷம் ஆனாலும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து நம்ம பார்க்குறது ஜுவல் லோன் அப்படின்னாலே அதுலேயே உங்களுக்கு ஆன்சர் இருக்குது. நகை, அதாவது கோல்டு ஜுவல்ஸு, இந்த மாதிரி இதுக்கு வந்து நம்ம லோன்ஸ் வந்து இதை வச்சு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பெர்சன்டேஜ் ஆஃப் வேல்யூ பெர் கிராம் தட் கேன் பி கிவன் அஸ் கிரெடிட். இந்த ஒரு கிராமுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட்டை வந்து கிரெடிட், அதாவது கடனாக கொடுக்குறதுக்கு நிறையவே இருக்குது. ரெக்குயர்மெண்ட் இஸ் ஃபிக்ஸ்ட் பை த ஆர்பிஐ வச்சுருக்க தேவையை பொறுத்து தான் இது வந்து கொடுக்குறாங்க. இன்ட்ரெஸ்ட் ஷுட் பி பெய்டு எவ்ரி மந்த். ஒரு மந்த்துக்கும் நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் கரெக்டாக பே பண்ணணும். இல்லை அப்படின்னா இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜ் பண்ணப்படும் இந்த ஜுவல் லோனில். இப்போ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் போட்டாங்கன்னா அது ரொம்பவே அதிகமான அமௌண்ட் வந்து வந்துடும். இந்த ஜுவல் லோன்னு வாங்கினோம்னா அதில் வந்து நம்ம தெளிவாக ரீபே பண்ணுறதுல கரெக்டாக இருக்கணும். இல்லைன்னா அந்த மாதத்துக்கான இன்ட்ரெஸ்ட்டோக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க அப்படின்றதையும் சொல்கிறாங்க. நம்ம அடுத்து பார்க்குறது கிரியேஷன் ஆஃப் கிரெடிட் அப்படின்னா, இந்த ஆர்பிஐ வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்க கரன்சி நோட் சர்க்குலேஷன் இல்லாமல் இந்த கமர்ஷியல் பேங்க்ஸாக ஒரு கிரியேஷன் கிரெடிட் பண்ணிப்பாங்க. அதாவது கமர்ஷியல் பேங்க்ஸ் எல்லாருக்குமே லோன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது மூலமாக வந்து எக்கனாமியை வந்து நம்மளால் மாற்ற முடியும், ஒரு பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை நம்மளால் கொண்டு வந்துடுவாங்க அந்த கமர்ஷியல் பேங்க் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்பார்ட் ஃப்ரம் த கரன்சி நோட் இஷ்யூட் பை த ஆர்பிஐ, த கிரெடிட் மணி இஸ் சர்க்குலேஷன் கிரியேட்டட் பை கமர்ஷியல் பேங்க்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் த கண்ட்ரி எக்கனாமி இன் அ லார்ஜ் எக்ஸ்டென்ட். இதுதான் நான் சொன்னது தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து நம்ம பார்க்குறது செகண்டரி ஃபங்க்ஷன்னா முதல்ல ஏஜென்சி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஏஜென்சி ஃபங்க்ஷன் என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபண்ட்ஸ். இந்த ஃபண்ட்ஸை வந்து நம்ம ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் இதில், அது சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பீரியாடிக் பேமெண்ட் ஆஃப் ப்ரீமியம்ஸ், ரெண்ட் எக்ஸெட்ரா. ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்குள்ளே நம்ம ப்ரீமியம், இன்சூரன்ஸ் ப்ரீமியம், இல்லைன்னா ரெண்ட்டு, இஎம்ஐ,
டெலிஃபோன் பில் அது மாதிரி நிறையாவே இருக்குது. அது எல்லாத்துக்குமே வந்து நம்ம பே பண்ணணும். அது வந்து ஈஸியாக இதில் பே பண்ணலாம். அப்புறம் கலெக்ஷன் அண்ட் பேமெண்ட் ஆஃப் செக்கை வந்து கலெக்ட் பண்ணி பேமெண்ட் பண்ண முடியும் ஈஸியாக அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அடுத்து ஆக்டிங் அஸ் எக்ஸிக்யூட்டர் ட்ரஸ்டீஸ் அண்ட் அட்டார்னிஸ் பேங்க் ஆக்ட் அஸ் எக்ஸிக்யூட்டர் ஆஃப் வில் ஆஃப் த கஸ்டமர்ஸ் அண்ட் இம்ப்ளிமெண்ட் தேர் வில் ஆஃப்டர் தேர் டெத்து. பேங்க் வந்து அவங்க ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக கூட சொல்லலாம். ஒரு இண்டிவிஜுவல் இருக்காங்கன்னா அவங்களோட நம்பிக்கை நட்சத்திரமாக அந்த பேங்க் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவங்களோட இறப்புக்கு பிறகு அந்த பேங்க் வந்து அவங்களோட நம்பிக்கையை வந்து காப்பாற்றுற வகையில் நிறையவே செயல்பாடுகள் அதாவது சர்வீசஸை செஞ்சு வருது அப்படின்றதையும் நம்ம இதில் வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து நம்ம பார்க்குறது கண்டக்ட் ஷேர். அது முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா அது நம்ம சப்போஸ் ஒரு எஃப்டி இருக்குன்னா அதை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணி 10 வருஷம் கழிச்சு அவங்க ஃபேமிலிகிட்ட போய் ஒப்படைக்கிறதாகட்டும் எல்லாமே வந்து உங்க நீட்டாக கிளியராக பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் இதில் வந்து சொல்கிறாங்க. அதுக்கடுத்து கான்டாக்ட் ஆஃப் ஷேர் மார்க்கெட் டிரான்சாக்ஷன்ஸ். ஷேர் மார்க்கெட்டில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்க அமௌண்ட் ஆகட்டும் எல்லாத்தையுமே வந்து அந்த கமர்ஷியல் பேங்க் வந்து கரெக்டாக சேவ் பண்ணி அதாவது கரெக்டாக மெயின்டைன் பண்ணி நம்மளுக்கு சேவிங்ஸை வந்து கரெக்டாக அப் டு டேட் என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்றதையும் இவங்க சொல்கிறதெல்லாம் தெளிவாக இருக்காங்க. அடுத்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் டேக்ஸ் ரிட்டர்ன். பேங்க் ப்ரிப்பேர் த ஆனுவல் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஆன் பிகாஃப் ஆஃப் த கஸ்டமர்ஸோட ஒரு இதாக இருந்து சார்பாக பேங்க் வந்து அவங்களோட ஆனுவல் இன்கம் டேக்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணி தராங்க அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அடுத்து டீலிங்ஸ் இன் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். ஃபாரின் கண்ட்ரீஸில் நம்ம ட்ரேட் வச்சிருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இருக்கும். அதில் வந்து மணி வந்து நம்ம மானிட்டைசேஷன் வந்து ரொம்பவே ஈஸியாக வந்து இந்த கமர்ஷியல் பேங்க் நம்மளுக்கு பண்ணி கொடுக்குது. ஆக்டிங் அஸ் கரஸ்பாண்டன்ட். பேங்க் ஆக்ட் அஸ் கரஸ்பாண்டன்ட் ஆஃப் கஸ்டமர்ஸ் அண்ட் ரிசீவ் த ட்ராவல் டிக்கெட் அண்ட் பாஸ்போர்ட் எக்ஸெட்ரா. அவங்களோட எல்லா வகையான இதுலேயுமே வந்து பேங்க் வந்து ரொம்பவே அதிகமான பங்கு வந்து சர்வீஸ் வந்து செய்யுது அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கடுத்து ஜென்ரல் யூட்டிலிட்டி ஃபங்க்ஷன்ஸ். இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இஷ்யூ ஆஃப் டிமாண்ட் டிராஃப்ட் அண்ட் பேங்கர் செக்ஸ். இன் demand draft and bank checks are issued to the public and customers as well. Instead of sending money, they can attach these instruments for the payment of educational fees. Educational fees நம்ம கட்டுறதுக்கு மணியை கொண்டு போகிறதுக்கு பதிலாக இந்த டிமாண்ட் டிராஃப்ட் டிடி அப்படின்னு சொல்லுவோம். இல்லைனா அந்த செக்கு எல்லாத்தையுமே வச்சு நம்ம பேமெண்ட் பண்ணிக்கலாம். அது நம்மளுக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும். தெஃப்ட் அதாவது திருட்டு பயம் இருக்காது நம்ம பணமாக கொண்டு போகலாம். இது வந்து நம்ம இருந்துச்சுன்னா ஈஸியாக நம்ம எங்கே வேணால் ஒரு சேஃப்டியான இடத்துல வச்சு நம்ம போய் பில்லை வந்து அதாவது நம்ம ஃபீஸை வந்து பே பண்ணிடலாம். எஜுகேஷனல் ஃபீஸ்க்கு சொல்கிறாங்க. அடுத்து அக்செப்டிங் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆன் பிகாஃப் ஆஃப் த கஸ்டமர்ஸோட சார்பாக இருந்து பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை இவங்க வந்து வாங்கிக்கிறாங்க கமர்ஷியல் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சேஃப்டி லாக்கர்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரொம்பவே செக்யூர்டாக இருக்குது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அந்த வேலட் இருக்க ரூம் பார்த்தோம் அப்படின்னா அந்த இது இருக்குன்ற இடம் பார்த்தோம்னா அது வந்து ஸ்ட்ராங் ரூம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பேங்க்லாம் போனோம்னா பார்த்துருப்போம் பெரிய கதவு இருக்கும். அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பூட்டு மாதிரி இருக்கும். அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. அது பூட்டுன்னு இருக்காது, ஒரு கீ வந்து உள்ளே விட்டு அவங்க இது பண்ணுவாங்க. அது நம்ம போகிற டயத்தில் வந்து அதெல்லாம் செஞ்சு காமிக்க மாட்டாங்க, சும்மா நம்ம இருந்தால் பார்க்கலாம். அதுக்கடுத்து லெட்டர்ஸ் ஆஃப் கிரெடிட் அதாவது டாக்குமெண்ட்ஸ் இஸ் கிவன் பை த பேங்க் ஆன் பிகாஃப் ஆஃப் த இம்போர்ட்டிங் கஸ்டமர்ஸ். இந்த சேஃப்டி லாக்கர்ஸ் நான் எங்கே பார்த்தேன்னா கூகுள் பிக்சர்ஸில் பார்த்தேன். அதில் இருந்துச்சு பெரிய பிரம்மாண்டமான கதவு நிறையவே இருந்துச்சு. டைப்ஸ் ஆஃப் இதை கூட பார்த்துக்கலாம். அதில் வந்து நம்ம சில இதில் கூட பார்த்துக்கலாம். ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். பார்ட் 5 வந்து கடைசியில் கிராண்ட் வேலட் வந்து திறப்பாங்க. அது மாதிரி பெரிய பெரிய வேலட் வந்து பேங்க்கில் வந்து அதை விட ஸ்ட்ராங்கான வேலட் வந்து பயன்படுத்துவாங்க. அதுக்கடுத்து லெட்டர்ஸ் ஆஃப் கிரெடிட் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து ரொம்பவே அவங்க வந்து கடன் உதவி வந்து ரொம்பவே கொடுக்குறாங்க அப்படின்றதே சொல்கிறாங்க. அடுத்து ட்ராவலர்ஸ் செக் அதாவது கஸ்டமர்ஸ்கோட கேஷை வந்து அவங்க இந்தியாவிலேருந்து வேறு நாடோ இல்லை வேறு நாட்டு இருக்கவங்க வேறு போகிற அவங்க வந்து மணி எடுத்துகிட்டு போக தேவையில்லை. அந்த செக்ஸ் எடுத்துகிட்டு போனாலே போதும். இதில் இருக்க பிரிண்டட் வேர்ட்ஸ் வந்து போதும். அது வந்து ஒரு மணியாகவே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. எங்கள் ஷாப்ஸில் ஹோட்டல்ஸில் ட்ராவல் ஏஜென்சிஸில் எல்லாத்துலேயுமே வந்து செக்கை வந்து கமர்ஷியல் பேங்க்ஸோட செக்கு எழுத்து இருந்துச்சு ஷீல்டு இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து வாங்கிக்கிறாங்க. அடுத்து கிஃப்ட் செக்கை வந்து கிஃப்ட்டாகவும் நம்ம வந்து கொடுக்கலாம். அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எதுக்குன்னா வெட்டிங் பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ் இது எல்லாத்துக்குமே நம்ம கொடுக்குறதுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. அடுத்து ரெஃபரன்ஸ் சர்வீஸ் அதாவது பிஸ்னஸ் ஃபார்ம்ஸ் கேன் கிவ் தேர் பேங்க்ஸ் நேம் டு ரெஃபர் தேர் நியூ பிஸ்னஸ் இன்ஸ்டிடியூஷன். அவங்க வச்சிருக்க அக்கௌண்ட்டோட பேங்க் நேமை வந்து கொடுத்து கூட அவங்க பிஸ்னஸ் இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு கொலாட்ரலாக இது இருக்கலாம் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. நான் இந்த இடத்துல அக்கௌண்ட் வச்சுருக்கேன், இவ்வளோ மணி வந்து என் அக்கௌண்ட்டில் இருக்குது அப்படின்றத காமிச்சு நம்ம கடன் வாங்குற மாதிரி அதை காமிச்சு நம்ம பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம். அடுத்து டைவர்சிஃபைடு பேங்கிங் ஃபங்க்ஷன். இந்த டைவர்சிஃபைடு பேங்கிங் ஃபங்க்ஷனில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பேங்க் அஷூரன்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறாங்கன்னா இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எதுக்கு அப்படின்னா நம்மளோட
இன்சூரன்ஸ் ப்ரீமியம், அதாவது நம்ம இதுக்கு அடுத்து கூட நம்மளோட ஃபேமிலி வந்து அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணியிருக்காம நம்ம கொடுத்த பணத்தை வச்சு அவங்க வந்து இது பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இந்த பேங்க் அசூரன்ஸ் அப்படின்றதே சொல்கிறாங்க. அதுக்கடுத்து மெர்ச்சன்ட் பேங்கிங். மெர்ச்சன்ட் பேங்க்ஸ் do not provide ரெகுலர் பேங்கிங் சர்வீசஸ். இது வந்து தொடர்ச்சியாக நம்மளுக்கு வந்து பேங்கிங் சர்வீசஸ் கொடுக்காது. கமர்ஷியல் பேங்க்ஸ் ஆர் சப்சிடரி மெர்ச்சன்ட் பேங்க்ஸ் மே ஆஃபர் சர்வீசஸ் லைக் ப்ராஜெக்ட் கவுன்சிலிங், அண்டர் ரைட்டிங். அதை தவிர்த்து இருக்க கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து நம்மளுக்கு நிறைய சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து யாரால் கண்ட்ரோல் பண்ணப்படுது அப்படின்னா செபி, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியாவால் அதை கண்ட்ரோல் பண்ணப்படுது. அப்புறம் இதோட ரெகுலேஷனாக அதை பொறுத்து தான் இருக்குது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அடுத்து ரீட்டைல் பேங்கிங் இல்லைனா பர்சனல் பேங்கிங். இட் ரெஃபர்ஸ் டு மாஸ் மார்க்கெட் பேங்கிங் விச் ரீச்சஸ் அவுட் எ லார்ஜ் நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல் எண்ட் கஸ்டமர்ஸ். அல்டிமேட் கஸ்டமர்ஸ்க்கு இதோட சர்வீஸ் போய் சேர்றதுல இது வந்து ரொம்பவே இருக்குது. அடுத்து ஹவுசிங் ஃபினான்ஸ். ஹவுசிங் ஃபினான்ஸ் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், அது என்ன அப்படின்னா இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லேண்டு, பில்டிங் இல்லைனா ஹவுசிங் எல்லாத்துக்குமே வந்து இவங்க வந்து மணி கொடுக்குறாங்க. அடுத்து மியூச்சுவல் ஃபண்ட். மியூச்சுவல் ஃபண்ட் வந்து நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் மணியை வந்து நம்ம மாதம் ப்ரீமியம் மாதிரி கட்டுவோம். அது ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைம் கடுத்து நம்மளுக்கு அது பெரிய அமௌண்ட் வந்து கிடைக்கும். அதுதான் மியூச்சுவல் ஃபண்ட். அடுத்து வென்ச்சூர் கேபிட்டல் ஃபண்ட். இது எதுக்கு அப்படின்னா கமர்ஷியல் பேங்க்ஸ் லைக் எஸ்பிஐ, கனரா பேங்க் இவங்க எல்லாருமே வந்து இதை வந்து வச்சுருக்காங்க. ஏன் அப்படின்னா இது வந்து அன்ரிஜிஸ்டர்ட், ரிஸ்கி, யங் அண்ட் ஸ்மால் ப்ரைவேட் பிஸ்னஸ், எஸ்பெஷலி டெக்னாலஜி ஓரியன்ட் அண்ட் நாலேஜ் இன்டென்சிவ் பிஸ்னஸ், இது எல்லாத்துக்குமே வந்து இது ஒரு ஸ்டார்ட் அப்பாக இருக்குது அப்படின்றதே சொல்கிறாங்க. ஒரு ஆரம்பமாக இது வந்து இருக்குது அப்படின்றதே சொல்கிறாங்க. அடுத்து ஃபேக்சரிங். இட் இஸ் அ கண்டினியூவிங் அரேஞ்ச்மெண்ட் பிட்வீன் ஃபினான்ஷியல் இன்டர்மீடியேட் ஃபேக்டரி அண்டு பிஸ்னஸ் கன்சர்ன். ஃபேக்டரிக்கும் பிஸ்னஸ் கிளைண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு இன்டர்மீடியட் மாதிரி இது இருக்குது அப்படின்றதே சொல்கிறாங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.